நல்லா மழை பெய்கிறப்போ சுட சுட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த குழம்பு சிக்கன் மட்டன் குழம்புக்கு ஈக்குவலாக முட்டையை வச்சு பண்ணக்கூடிய ஒரு குழம்பு தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான முட்டையை நீங்கள் வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா உள்ளே நல்ல மசாலா போகும். அதாவது இது மாதிரி நாலா பக்கமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்க வேக வைக்காமல் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா பொரிக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு அது வந்து நல்லா புகை வந்ததும் சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற முட்டையை அதில் போட்டு நீங்கள் பொரிச்சு இந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கையும் வறுத்து எடுத்துப்போம். ஏன் உருளைக்கிழங்க வேக வைக்கிறோன்னா அது கரைஞ்சிரும். அப்படியே போட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா அது நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் தாண்டி இன்னும் ப்ரௌனிஷ் கலராக அது ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுவும் கோல்டன் ப்ரௌனை விட கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்ட உடனே உருளைக்கிழங்கையும் எடுத்துக்கோங்க. இருக்கிற எண்ணெய் போதுனாலும் சரி, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அந்த எண்ணெயிலேயே ஜீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அந்த எண்ணெயிலேயே பட்டை, லவங்கம், ஏலக்காய், கறி இலை இது எல்லாமே போட்டுக்கோங்க. கிரேவி எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து 2 வெங்காயமோ இல்லை 3 வெங்காயமோ பொடிசாக அரிஞ்சு இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு சிக்கனை சமைக்க தெரியாதுன்னா அதுக்கு பதிலாக முட்டையை வச்சு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ரெசிபி இது. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அப்போ தண்ணி ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இல்லைனா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் பவுடர் இல்லை மட்டன் பவுடர் அது ஏதாவது டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே இப்படி ஆகிடும். அப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையும் பொட்டேட்டோவும் இதில் ஆட் பண்ணிக்கணும். நடுவில் எந்த இடத்துலையுமே நான் தண்ணி ஊற்றலை. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். சாதத்து கூட திக்காக சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நான் ஊற்றின அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 1/2 சொம்பு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்ல தண்ணியாக வேணும்னா 1 சொம்பு அளவு தண்ணி ஊற்றலாம். தோசை கூடலாம் வச்சு சாப்பிடும் போது தண்ணியாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அது வேகிறதுக்கு நீங்கள் விட்டுடணும். கொதிச்ச உடனே உருளைக்கிழங்கு வெந்துடுச்சா மட்டும் ஒரு வாட்டி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்ட்டு அர்த்தம். இது வெந்துடுச்சு, அப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் குழம்பு. இது நீங்கள் தோசை, இட்லி இல்லை சாதத்துக்கு கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.